ஆஸ்திரேலியாவின் சில பகுதிகளில் இந்த மாத இறுதியில் மீண்டும் பனிப்பொழிவு ஏற்படக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் குளிர்காலத்தை ஒத்த காலநிலை நிலவும் என கணிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஏப்ரல் மாதம் 21 முதல் 30 வரையிலான காலப்பகுதியில் நாட்டின் வடக்கு பகுதிகளில் வறண்ட காலநிலையுடன் ஆரம்பித்து பின்னர் பலத்த காற்றும் பனிப்பொழிவும் ஏற்பட வாய்ப்புள்ளது. ஸ்காட்லாந்து மலைப்பகுதிகளில் பனிப்பொழிவு அதிகம் காணப்படலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் மாதம் 25 ஸ்காட்லாந்து மற்றும் வடக்கு இங்கிலாந்து பகுதிகளில் கடும் குளிர் நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அபர்டீன் போன்ற பகுதிகளில் 6 சென்டிமீட்டர் வரை பனிப்பொழிவு இருக்கக்கூடும் என வரைபடங்கள் காட்டுகின்றன. வடமேற்கு இங்கிலாந்தின் பிளாக்பூல் மற்றும் மான்செஸ்டர் போன்ற நகரங்களிலும் 3 சென்டிமீட்டர் வரை பனி படர வாய்ப்புள்ளது. சில இடங்களில் பனிப்புயல் பர்மிங்ஹாம் வரை நீடிக்கக்கூடும் எனவும் அஞ்சப்படுகின்றது. இந்த ஏப்ரல் மாதம் தொடக்கத்தில் இருந்தே கணிக்க முடியாத வானிலை நிலவி வருகின்றது. சில நேரங்களில் வெப்ப அலைகளும் சில நேரங்களில் கடும் குளிரும் மாறி மாறி ஏற்படுவது மக்களை குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது. இருப்பினும் இந்த பனிப்பொழிவு நீண்ட காலம் நீடிக்காது எனவும் வானிலை மையம் கூறியுள்ளது. ஏப்ரல் மாதம் 29 மீண்டும் வெப்பமான காலநிலை திரும்பி சுமார் 23 பாகை செல்சியஸ் வரை வெப்பநிலை உயர வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.